கடமையும் வளர்ச்சியும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே. பொதுவாக கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி பலாபலனில் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க, நிறைய பேர் உண்மையான தன்மைகள் சொல்லியிருக்காங்க. நான் இங்கே எந்த ஆர்டிஃபிஷியல் வார்த்தையும் இல்லாமல் எது நடக்க போதோ அதை உங்களுக்கு தெளிவாக முதல்ல உங்கள் ராசிக்கு நான் பேச போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, திருமணம் என்ற ஒரு விஷயம். என்னடா ஏழில் சனி இருக்கும்போது திருமணம் நடக்குமா? ஏழில் சனி இருந்தால் திருமணம் நிறைய பேத்துக்கு நடக்கும். சனிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா குரு பார்வை இப்போ உங்கள் ராசிக்கு வந்துட்டுருக்குது. ராகு கேது விலக போகுது. திருமணம் என்ற ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி, ஏழரை சனி இதெல்லாம் நடக்கும். சனி மட்டும்தான் ஏழில் இருந்தால் ஈஸியாக பார்த்திங்கன்னா சனி கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டுக்கு வரும்போது 2வது திருமணத்தை அருமையாக நடத்தி வைப்பார். ஏன்னா 7லிருந்து தன் 3ஆம் பார்வையாக பார்ப்பார். அதோட சுகஸ்தானத்தையும் பார்ப்பார். இப்போ 10ல் குரு வரும்பொழுது ஏதோ ஒரு பதவி போகும். 10ல் குரு பதவி மாறும், இல்லை பதவி போகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பதவியில் இன்னொரு பதவி மாறும். கடமையும் வளர்ச்சியும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே. பொதுவாக கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி பலாபலனில் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க, நிறைய பேர் உண்மையான தன்மைகள் சொல்லியிருக்காங்க. நான் இங்கே எந்த ஆர்டிஃபிஷியல் வார்த்தையும் இல்லாமல் எது நடக்க போதோ அதை உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த சனி பயிற்சி ஏன் உங்களுக்கு முக்கியம்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சில வருடங்கள் பயணிக்க போகிறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா மார்ச் 30 ஒரு புரிதலுக்காக மார்ச் 30லேருந்து 2028 மார்ச் 22 வரைக்கும் கொஞ்ச நாள் அதிசாரத்தில் மேசத்துக்கு வேற போகிறாரு. இந்த வருடத்திலாம் நீங்கள் எதெல்லாம் அதிகப்படுத்திக்கணும், உங்கள் வளர்ச்சியை பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஏன்னா அஷ்டம சனி வரும்போது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். அப்போ நீங்கள் அதிகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த ஜோதிடர் யோகம் சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ரைட். முதல்ல உங்கள் ராசிக்கு நான் பேச போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, திருமணம் என்ற ஒரு விஷயம். என்னடா ஏழில் சனி இருக்கும்போது திருமணம் நடக்குமா? ஏழில் சனி இருந்தால் திருமணம் நிறைய பேத்துக்கு நடக்கும். சனிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா குரு பார்வை இப்போ உங்கள் ராசிக்கு வந்துட்டுருக்குது. ராகு கேது விலக போகுது. திருமணம் என்ற ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி, ஏழரை சனி இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ திருமணத்துக்கும் இதுவும் இல்லை. திருமணம் ஏன் இவ்வளோ குயிக்காக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, திருமணம் என்ற ஒரு 5ஆம் அதிபதி வேறு, இவரே பஞ்சமஸ்தானாதிபதி 7ல் வரும்போது திருமணம் கைகூடும். மனதுக்கு பிடித்த வரன் வருகிற கால சூழ்நிலை உண்டு. அப்போ நிறைய பேருக்கு காதல் திருமணம், உறவில் திருமணம், திருமணத்தில் இந்த ஏஜ் ஃபேக்டர்லாம் ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு ஈக்குவல் ஏஜில் மேரேஜாக வாய்ப்புண்டு. அப்போ திருமணத்தை தள்ளி போடக்கூடாத காலகட்டம். இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய விஷயம் பார்க்கணுங்க. நட்சத்திர பொருத்தம் மட்டும் 10 பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது. அது என்னோடய ஸ்டைலில் 10ஆவது பொருத்தம். ஏன் 10 பொருத்தம் மட்டும் 10ஆவதுங்கிறனா, கட்ட பொருத்தம் உண்டு, செவ்வாதோஷ ரீதியான பொருத்தம், ராகுகேது ரீதியான பொருத்தம், கூட்டு தசை இருக்கா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட தன்மை என்ன, குழந்தை பிறப்பு இருப்ப, ஆயுள் ஸ்தானம் என்ன, அதோட முக்கியமாக இந்த ஜாதகருக்கு இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்போம், அந்த அம்சம் என்ன, மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குங்க. அப்போ திருமணத்துக்கு உண்டானது பாருங்கள், குயிக்காக நடக்கும். இப்போ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன, ஒரு சிலருக்கு ஆல்ரெடி போன வருடங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணத்தில் கொஞ்சம் கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அவங்களுக்கும் திருமணம் நடக்க போகுது. சனி மட்டும்தான் 7ல் இருந்தால் ஈஸியாக பார்த்திங்கன்னா சனி கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டுக்கு வரும்போது 2வது திருமணத்தை அருமையாக நடத்தி வைப்பார். ஏன்னா 7லிருந்து தன் 3ஆம் பார்வையாக பார்ப்பார். அதோட சுகஸ்தானத்தையும் பார்ப்பார். சுகஸ்தானம் அப்படிங்கிறது திருமண பந்தங்களுக்கு உண்டான காலகட்டத்துக்கு வரைக்கும். அப்போ திருமணம் இறுதியாக நடக்கக்கூடிய அம்சம் ஒன்று. நிறைய பேர் மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் திருமணம் நல்லபடியாக இருக்குது. ஆக திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வாழ்த்துக்கள்னே சொல்லிடலாம். ரைட். வேலை என்ற விஷயத்தை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 5, 6 கூடிய சனி பகவான் 7ஆம் வீட்டில் வரார். இதோட முக்கியமாக குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ பதவி உயர்வு வருகிற காலகட்டம். சனி எப்போவுமே பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் தான் வளர்ச்சிங்க. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட வளர்ச்சியாகும். வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு. தொழில்துறையில் அடுத்த படிநிலைக்கு போக உண்டு. புதுசாக கற்றுக்கிற யோகம். இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஓனராக இருந்தும் எவ்வளோ பெரிய மாடர்னைஸ்டு டெக்னாலஜி மாறும் பொழுது அந்த நவயோக காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஏஐ டெக்னாலஜி மாதிரி ஏதோ ஒரு டெக்னாலஜி கற்றுக்க போகிறீங்க. கற்றுக்கிட்டு பெரிய போஸ்டிங் போக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ படிக்கிற யோகம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் சபாட்டிக்கல் போகிறேன், ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ படிக்கிற யோகம் உண்டு. இப்போ படிக்கிற யோகத்தில் என்ன ஆகுனா, உங்களுக்கு கூடவே தலைமை பொறுப்பும் வரும், வேலை பளு உண்டு. அது இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு வேலை இருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த 1.5 வருஷத்துக்கு நல்ல வேலை உண்டு. அப்புறம் 2.5 வருஷத்தில் மீதி செகண்ட் ஆஃப் 1.5 வருஷம் கழித்து
அது ஒரு பலன் கொஞ்சம் மாறும். பட் 1.5 வருஷத்துக்கு உண்டான பலன் அப்படின்னா வேலை நிரந்தரமாக உண்டு. படிநிலை இருக்குது. வேகமாக நீங்களே ப்ரமோஷன் வந்தாலும் வாங்கிக்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்டது போயிட்டு வரலாம். ஆன்சைட் கிடைக்க வாய்ப்புண்டு. யாருக்கோ லே ஆஃப் நடந்தாலும் உங்களுக்கு வேலை உறுதி. என்ன 2 ப்ராஜெக்ட் 2 ஒர்க் சேர்த்து பண்ண வேண்டி வரும். பட் அது கவலை இல்லை, வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம். ரைட். அடுத்து இப்போ சார் பிஸ்னஸ் விஷயம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அது அவர் புதன். இப்போ 10ல் குரு வரும்பொழுது ஏதோ ஒரு பதவி போகும். 10ல் குரு பதவி மாறும், இல்லை பதவி போகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவி மாறும். இந்த பதவி என்னென்னா ஆல்ரெடி ஒரு கம்பெனி வச்சவங்க இன்னொரு கம்பெனியாக வைக்கிறது, வேலைக்கு போனவங்க அடுத்த வேலைக்கு போகிறது, திருமணம் இல்லாதவங்க பேச்சுலர் அப்படின்னு பதவி போய்ட்டு குடும்பஸ்தன் பதவி வருது. அப்புறம் குடும்பஸ்தன் அப்படிங்கிறது குழந்தை அப்படின்னு ஒரு பதவி வந்து தந்தைன்னு வருது. அப்போ ஆல்ரெடி குடும்பத்தில் ஒரு படிநிலை மாறுவதற்கு உண்டான கால சூழ்நிலை. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் எக்ஸ்பேன்ஷனுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. வருமானம் அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு. பிஸ்னஸ்க்காக வண்டி வாகனங்கள் வாங்குகிற காலகட்டம் வந்திருக்கு. இது ஒரு நல்ல சகுனமான காலகட்டம். நல்ல ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. ப்ராசஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய அம்சம். இந்த இடத்துல கூட்டு சம்மந்தப்பட்டதாக வருவாங்க. பொதுவாக கூட்டை இதான்னு பார்க்கும்போது ஜாதக ரீதியாக பார்க்கணும். கூட்டாக தனித்தான் இப்போ எல்லாருமே கூட்டு டையப் போடலான்னு வந்து நிற்பாங்க. இந்த கன்னிராசி கன்னிலக்னத்தையே வந்துடுவாங்க. நிறைய சம்மந்தப்பட்டது. அப்போ கூட்டு வருகிற காலகட்டத்தில் யோசித்து நிதானமாக பண்ணணும். இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த கடனை அடைக்க வேண்டும் தோணும். சார் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கடன் இருக்குது, கடன் அடைக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதிலேருந்து படிப்படியாக மேலே மேலே முன்னேறி வருகிற சூழ்நிலை வந்திருக்கு. ஆக மொத்தம் இது வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கிறதுனால ஆல் தி பெஸ்ட். இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு, விளம்பரங்கள் கொடுத்துருங்க. இப்போ மாணவர்கள் தான் யோகமான காலகட்டம். மாணவர்கள் மனதுக்கு பிடித்த கல்லூரி, மனதுக்கு பிடித்த ஸ்கூலில் சேரக்கூடிய உண்டு. இப்போ நல்ல மார்க் வரக்கூடிய சூழ்நிலை. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏழில் சனி வந்துட்டால் என்ன அர்த்தம்னா கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். அப்போ அந்த சோம்பலை போக்குறதுக்குன்னா வீட்டில் இருந்தால் சோம்பலாக இருக்கும், வெளியே போயிட்டால் ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். அப்போ வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கிறது, ஹாஸ்டலில் போய் படிக்கிறது, அந்த மாதிரிலாம் அம்சம் இருக்கும். அது ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும். பட் ஹாஸ்டல் போய் படிக்கிறது, வெளியே போய் படிக்கிற யோகங்கள் இருக்குது. அதன் மூலம் வளர்ச்சி உண்டு. நிறைய பேர் வெளிநாடு போகலாமா சார், ஃபாரினில் சீட் கிடைக்குமா, இந்த ஜிஆர்இ டோஃபல் ஐஎல்டிஎஸ் அதெல்லாம் எழுதிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எழுதினாலும் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய பேர் மருத்துவத்துறையோ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது எம்எஸ்லாம் ஃபாரினில் படிக்கக்கூடியது, கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் இந்த கன்னிராசிக்கு உண்டு. அப்போ மாணவர்கள் வளர்ச்சியான கால சூழ்நிலை. இப்போ குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் உண்டு. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரைட். இப்போ குழந்தை பாக்கியம், குழந்தை ரொம்ப நாளாக குழந்தைக்கு தடையாக இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் பிறக்க வாய்ப்புண்டு. ஒரு பாவத்துக்கு 3ஆம் பாவம் வளர்ச்சியை கொடுக்கும். 5க்கு 3ஆம் பாவம் வந்து நிற்கிறனால குழந்தை பிறப்பு பிறக்கிற காலகட்டம். சின்ன ட்ரீட்மெண்ட் வேணால் ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புனால குழந்தை பிறப்புக்கு தடையில்லாமல் ப்ராசஸ் பண்ணுங்கள். நல்ல விஷயம். குழந்தைகளால் முன்னேற்றம். அவங்க சந்தோஷப்படுறதுன்னு கேட்டு நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. சொத்து சுகங்கள் பொதுவாக இப்போ தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். சார் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குறது, ஒரு பத்திரப்பதிவு நடக்குங்க. என்னென்ன மாதிரி நடக்குன்னு பாருங்க. சுவாரஸ்யம். ஒன்று ஆல்ரெடி இடித்து கட்டுற யோகம் உண்டு. அடுத்தது அதுக்கு டாக்குமெண்ட்டு அப்ரூவல் அந்த சொசைட்டியில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ஆல்ரெடி பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இது ஒரு சில கேட்டகரிக்கு. இன்னொருத்தருக்கு புதுசாக வீடு அப்படியே கட்டின வீடு வாங்குறது, இல்லை வீடு பேசிக்காக கட்டுறது, இது ஒரு ஆக மொத்தம் வீடு சம்மந்தப்பட்டு நடக்குது. இது எதுவுமே பண்ணலை சார்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னா பத்திரத்தில் ஒரு சின்ன திருத்தம் இருக்கும். திருத்து பத்திரம். அப்போ திருத்துறது டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு அட்டாச் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணுற சூழ்நிலை வருது சார். ஆக மொத்தம் சொத்து விற்கிறது வாங்குறது இதுவே போயிட்டுருக்கும். ஆக மொத்தம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் உண்டு. இப்போ வண்டி வாகனத்து மேலே மைண்ட் செட் போகும். சார் அந்த வண்டி வாங்கணும் சார், மற்றவங்க வாங்கியிருக்காங்க நான் வாங்கலையா, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறோம். வண்டி வாகனம் இடம் சொத்து சம்மந்தப்பட்டதில் என்ன இருக்கும். திடீர்னு வாடகை வருமானம் வந்துடும். ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு போக தோணும். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த படிநிலைக்கு போகும். இப்போ ஒரு சின்ன இடம் வச்சுருந்தா கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணால் கிடைக்குமா, இந்த மாதிரி படிநிலை போகும். பொதுவாக எத்தனை கன்ஃபியூஷன் பொதுவாக வந்தாலே ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குது, இது பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணக்கூடிய அம்சம் எப்போ வருது, எந்த முறையில் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த மாதத்தில் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், என்ன வீட்டு வாசல், இத்தனை கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தெளிவாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ரைட். ஹெல்த் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். பொதுவாக ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் அஜீரணம் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்டது, இரணியா, குடல், வாழ்வு இது மாதிரி தொந்தரவுகள் பொதுவாக வந்துட்டுருக்கு. நிறைய ஒருத்தர் கூட சொன்னேன், கன்னி லக்னம் வேறு கன்னி ராசி வேறு, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரமாதிரி திருப்பியுமா அப்படின்னாரு. இப்போ ஆல்ரெடி வந்திருக்கு இல்லையா, இல்லை சார் அது மாதிரி காட்டுது இல்லைங்க, ஆல்ரெடி இந்த ரொம்ப ஃபுட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் மாதிரி சொன்னார், குடலில் இது பண்ணியிருக்கு, அது ஒரு டைம் செக் பண்ணணும், ஃபுட்டெல்லாம் அப்சர்வ் பண்ண உடம்புல ஆகாமல் வெயிட் லெஸ் ஆகும் அப்படின்னார்.
அவர் ஒரு பெரிய துறை சார்ந்த ஒரு சினிமா செலிபிரிட்டி அவர். அப்போ அந்த எடையை அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்கார். அப்போ ஒரு கன்சல்டேஷன் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வரும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை இதெல்லாம் இருக்கும், மூட்டு தொந்தரவு வர வாய்ப்புண்டு. பொதுவாக இந்த பிரச்சனைகளை பார்த்துக்கங்க. இது மட்டும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது உண்டு. இப்போ எதில் வளர்ச்சி பண்ணணும், எதை ஸ்பீடு பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கேள்விகள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கேள்வி வந்துடும், சார் எங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது, பயமாக இருக்குது, செய்வனை இருக்குமா, இந்த மாதிரி சந்தேகம் வந்துடும். பொதுவாக அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஜாதகம் பிரசனத்து ரீதியாக பார்த்தா தான் தெரியும். பொதுவாக கோச்சார ரீதியாக ஒரு பாதிப்பு உண்டு, அதெல்லாம் சொல்லுவோம். நிறைய பேர் பயந்துட்டுருப்பாங்க, அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ அப்படின்னு. பொதுவாக அது பிரசனத்தின் மூலம் பார்த்தா தான் தெரியும். அப்போ அதை ஜாதகத்தில் பயப்பட தேவையில்லை. உங்கள் மூத்தவர்கள், உங்களுக்கு மூத்தவர்கள் சம்மந்தப்பட்ட இதில் கருத்து வேறுபாடுகள் விலகும். சின்ன சின்ன ஒப்பீனியன் இருந்தாலும் மாறும் அப்படின்னு தான் வந்திருக்கு. இப்போ நல்ல காலமே இருக்கிறது. கடைசியாக என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன ராசி எண்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் ஒரு காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குறிப்பாக பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை சென்று வர ஒரு மாற்றம் ஏற்படும். குறிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கிற மூக்குத்தி அம்மனை சென்று ஒரு முறை இந்த சனிப்பயிற்சிக்குள்ளே தரிசனம் பண்ணிக்கங்க. மற்றபடி திருநள்ளாறு, கொச்சனூர், சனீஸ்வர ஸ்தலத்துக்கு நீராடுவது தவறு இல்லை. அப்போ கன்னியாகுமரி மூக்குத்தி அம்மன், அப்புறம் பெருமாள் கோயில் சனிக்கிழமை இதை வழிபாடு செய்ய எப்பேற்பட்ட தொந்தரவு இருந்தாலும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.